ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ நிஃப்டி 50 108 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 25,114 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. சென்செக்ஸ் 81,904 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு, 385 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 139 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 54,809 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நிஃப்டி ஐடி 36,110 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு, 107 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். பிஎஸ்சி ஸ்மால் கேப் 146 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 53,548 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுக்கும்போது எஃப்ஐஎஸ் 129 கோடிக்கு நெட் பையர்ஸ் இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்க்கும்போது 1,556 கோடிக்கு நெட் பையர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்தீப் பாஸ்பேட், அதை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஏ லிஸ்ட்டில் வர ஸ்டாக்ஸ், இந்த மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர், கேஸ்வரம் இண்டஸ்ட்ரீஸ், நெட்வொர்க் டெக்னாலஜிஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஸ்மார்ட், இதெல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு மார்க்கெட்டில். இதில் பர்தீப் பாஸ்பேட் மட்டுமே இன்னைக்கு பிஎஸ்சி ஏ குரூப் ஷேரில் பிக்கஸ்ட் லாஸர், 6% மேலே ஷேர் ப்ரைஸ் விழுந்துருந்துச்சு. ஆக்சுவலி அந்த ஸ்டாக்கை ரிலேட்டடாக பெருசாக எந்த நெகட்டிவ் அப்டேட்டுமே இருந்த மாதிரி தெரியலை நான் பார்க்கும்போது. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பிஎஸ்சி ஏ குரூப் ஷேர்லாம் விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 170 ரூபாவில் இருக்குது. இந்த பங்கு நான் ட்ராக் பண்ணுறது கிடையாது, பட் நீங்கள் கேட்டதுனால அப்டேட் பண்ணுறேன். 17 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்கிறாங்க, பட் இதை நான் ட்ராக் பண்ணுறது கிடையாது. அதனால் இதோட எக்ஸாக்ட் வேல்யூ, கம்பெனியோட அதர் டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ செக் பண்ண தான் தெரியும். இவங்க வந்து நான் யூரியா ஃபர்டிலைசர், இந்தியாவோட ஒன் ஆஃப் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டர் அந்த பாஸ்பேட்டிக் கம்பெனியாக இருக்கிறதாட்டும் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக டிஏபி, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இந்த என்பிகே 10, என்பிகே 12, என்பி 20, ஜைப்மைட்டு, பாஸ்போ ஜிப்சம், ஹைட்ரோஃப்ளோரோசிலிக் ஆசிட், இதெல்லாமே அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1981 அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஜுவாரி அக்ரோ கெமிக்கல்ஸ், ஓசிஆர் குரூப், இவங்க தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறது சொல்கிறாங்க. அவங்க தான் ப்ரொமோட்டர் என்டிட்டி. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ 70 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க, பட் ஃப்ரெஷ் என்ட்ரிக்கெலாம் இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து 18,000 கோடி, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பைபேக் இன்ஃபோசிஸ் வரலாற்றில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து இப்போ ரீசெண்ட்லி விழுந்துச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் ஒரு டவுன் ஃபாலில் இருந்து பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் அன்றைக்கி ஒரு 5% தான் மேலே போச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருந்துச்சு. 2017 அவங்களோட பைபேக் பார்த்தீங்கன்னா 2017 பார்க்கும்போது 2017 வந்த பைபேக்கை கம்பேர் பண்ணும்போது 4.9% அதிகம். அதே இதுக்கு முன்னாடி வந்த ப்ரீவியஸ் 2 பைபேக்கை கம்பேர் பண்ணும்போது 2.4% அதிகம். பைபேக்கோட ப்ரைஸும் 1,800 ரூபா. ஏன்னா அந்த டைமில் 9,200 கோடி 9,300 கோடி சம்திங் தான் வந்திருந்தாங்க. இப்போ தான் 18,000 கோடி பைபேக்கு. இதில் 100 ஷேர் ஃபார் எவ்ரி 100 இன்ஃபோசிஸ் ஷேர் உங்கள்கிட்ட இருக்குன்னா மினிமம் 5 ஷேர் பார்த்தீங்கன்னா அந்த பைபேக்கில் ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் அக்செப்டன்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதாவது 100 ஷேர் உங்கள்கிட்ட இருக்குன்னா மினிமம் 5 ஷேர் பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இன்ஃபோசிஸ் பைபேக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. யாரெல்லாம் 100 ஷேர் வச்சுருக்கீங்களோ மினிமம் உங்கள்கிட்ட வந்து 5 ஷேர் ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்ல வந்து அப்டேட். கனரா ரோபோகோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இது வந்து கனரா பேங்கோட சப்சிடரி கம்பெனி. உங்களுக்கு ஒரு அப்சர்வேஷன் லெட்டர் ரிசீவ் ஆயிருக்குது. ஸோ செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்கள்ட்ட தான் அது ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் 10. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டெக்ஸ் அந்த ஐபிஓக்கு வந்து அதை அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அப்சர்வேஷன் லெட்டர் இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனரா பேங்கோட சப்சிடரி கம்பெனிக்கு. ஜேபிஎம் ஆட்டோவில் வந்து அப்டேட்டு. ஸோ ஜேபிஎம் ஈகோ லைஃப் மொபிலிட்டி, இது வந்து ஜேபிஎம் ஆட்டோவோட ஒன் ஆஃப் த சப்சிடரியாக இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா $100 மில்லியன் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்களுக்கு கிடச்சிருக்கு இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலி மாடர்ன் ஏர் கண்டிஷன் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் மகாராஷ்டிரா, அசாம், குஜராத் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை டிப்ளாய் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஜேபிஎம் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் வந்துருந்துச்சு. ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸில் நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்தேன், பிர்லா ஓப்பர்ஸோட மார்க்கெட் டாமினன்ஸை இவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. பிர்லா ஓப்பர்ஸ் ஐ திங்க் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு NCLT ஏதோ அவங்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து கோர்ட்டுக்கு வந்துச்சு. அதாவது ஏஷியன் பெயிண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அதை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. நாங்கள் அப்படி ஒன்றும் பண்ணலை, ஸோ அந்த அலிகேஷன் வந்து கேன்சல் பண்ணணும், ஸ்குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்டி ட்ரஸ்ட் என்கொயரின்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஸ்குவாஷ் பண்ணணும்னு சொல்லி ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா கோர்ட்டுக்கு போனாங்க. கடைசியில் இந்தியன் கோர்ட் அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸோட அந்த கோரிக்கையை பார்த்தீங்கன்னா நிராகரிச்சிருக்கிறாங்க. பட் பிர்லா ஓப்பர்ஸோட அந்த இன்வெஸ்டிகேஷனை ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்குது. ஸோ இது வந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஸ்டில் வந்து ரொம்பவே ஓவர் வேல்யூட் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தில் வந்து அப்டேட்டு. ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா அதானி குழுமம் ஒரு செமிகண்டக்டர் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது
இஸ்ரேல் பேஸ் பண்ண டவர் செமிகண்டக்டர் அவங்களோட சேர்ந்து கொலாபரேஷனில் ஒரு செமிகண்டக்டர் பிளான்ட் வந்து போட போகிறாங்க அப்படின்லாம் பார்த்துருந்தோம். ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து சம் நியூஸஸ்னால கொலாப்ஸ் ஆயிருக்கு, சம் இன்சிடென்ட்ஸ்னால. ரெண்டாவது இப்போ அவங்க செகண்ட் அட்டெம்ப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா எல்சிடி ஃபேப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க செமிகண்டக்டர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து அதானி குழுமத்தில் வந்து அப்டேட். ஸோ செமிகண்டக்டர் பிஸ்னஸுக்குள்ளே செகண்ட் அட்டெம்ப்ட் எல்சிடி ஃபேப்ரிகேஷன் அந்த கம்பெனியோட அவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. கோல் இந்தியா ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி என்னென்னா இப்போ அந்த கோல் மைனிங் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும், அதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஸோ அந்த ஆக்சிடென்ட்ஸில் நடக்கும்போது ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு எக்ஸ்கிராட்டியா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஐ திங்க் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு உள்ள அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயிஸுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்கிராட்டியான்னு சொல்கிறாங்க. அது வந்து முன்னாடி வந்து 15 lakh வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 25 lakh இன்க்ரீஸ் பண்ணுறாங்க கோல் இந்தியா. செப்டம்பர் 17 அது எஃபெக்டிவ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக எம்ப்ளாயிஸு, அஃபிஷியல்ஸு இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வருது. சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் உட்பட வந்து யூனிஃபார்ம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக எம்ப்ளாயிஸுக்கு 1 crore அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸும் அடிஷ்னல் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதே 40 lakhsக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களோ அவங்களுக்கு 40 lakh worth ஆஃப் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கோல் இந்தியா கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து 14% மேலே போகும். ஜூன் 2026 அந்த டைமே பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபினான்ஷியலாக 26 எண்ட் ஆகிறது அந்த மே டு ஜூன் அந்த டைமில் தான் எண்ட் ஆகும். அந்த காலகட்டத்துக்குள்ளே வந்து 28,500 டச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் பேங்க் நிஃப்டி வந்து 63,000 பாயிண்ட்ஸை டச் பண்ணும். நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸு 50% வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 9 to 12 monthஸில் 50% வரைக்கும் மேலே போகும் அப்படின்னு சொல்லி ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த கலண்டர் இயர் 25ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 ஸ்டாக்ஸ் வந்து 50% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது, ஒரு மல்டிபேக்கர் ரிட்டர்ன்ஸ். இதில் ஃபஸ்ட் இருக்கிறது காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ். இந்த பங்கு பார்க்கும்போது 5,221 ரூபாலேருந்து 10,405 ரூபா வரைக்கும் போயிருக்குது. ஆக்சுவலி ஹைனி பார்க்கும்போது 11,462 ரூபா வரைக்கும் போனாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் இதோட வேல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் 99% இந்த பங்கு மேலே போயிருக்கு. மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் 83% ரிட்டர்ன்ஸு 9,617லேருந்து 17,599 வரைக்கும் போயிருக்கு. 18,220ங்கிறது இதோட ஹையஸ்ட் லெவலு. பட் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூஷன் ஜாஸ்தி. ஆத்தும் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த பங்கு 82% ரேலியாக இருக்குது. 1,704லேருந்து 3,098 வரைக்கும் போயிருக்கிறாங்க. ஸோ இதோட வேல்யூஷனும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் எல்என்டி ஃபினான்ஸ் 72% ரேலியாக இருக்குது. 136லேருந்து 234 வரைக்கும் போயிருக்கிறாங்க. 237ங்கிறது பீக் லெவலு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆர்பிஎல் பேங்க் 71% ரேலியாக இருக்குது. 158லேருந்து 270 வரைக்கும் போயிருக்குது. பட் ஹை லெவல்னு பார்க்கும்போது 279. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் 63% ரேலியாக இருக்குது. 178லேருந்து 290 வரைக்கும் போயிருக்காங்க. 293ங்கிறது ஹை லெவலு. குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 60% ரேலியாக இருக்குது. 322, அதாவது 322லேருந்து 514 வரைக்கும் போயிருக்கு. 514 வரைக்கும் போயிருக்கு. 569ங்கிறது ஹை லெவலு. மணப்புரம் ஃபினான்ஸு 53% ரேலியாக இருக்குது. 188லேருந்து 287 வரைக்கும் போயிருக்குது. 297ங்கிறது ஹை லெவலு. நெக்ஸ்ட் அனுப்பம் ரசாயம் இந்தியா 52% ரேலியாக இருக்குது. 721லேருந்து 1,094 வரைக்கும் போயிருக்குது. 1,196ங்கிறது ஹை லெவலு. ஸோ இந்த பங்குகள் எல்லாமே கலண்டர் 25ல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரேலியாக இருக்குது. நெக்ஸ்ட் கரூர் வைசியா பேங்குக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க 27% மேலே போகும் அப்படின்னு சொல்லி கரூர் வைசியா பேங்குக்கு இப்போ டார்கெட் ப்ரைஸ் வந்திருக்கு. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸாக இதை மென்ஷன் பண்ணுறாங்க. 267, அதாவது 267 வரைக்கும் போகும். ஏன்னா அந்த போனஸ் ஷேர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த பங்கு இந்த லெவலில் டச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இப்போ கரூர் வைசியா பேங்க் ஆப்ரேட் பண்ணுறது 891 பிரான்ச்சஸ் இருக்குது. 2,226 ஏடிஎம்ஸ் வச்சுருக்கிறாங்க. டோட்டல் பிஸ்னஸ் நீ பார்க்கும்போது 1,96,024 crores அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கரூர் வைசியா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டில் வந்து அப்டேட்டு. அசோக் லைலாண்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து பேட்ரிஸ் வந்து இம்போர்ட் பண்ணி அவங்களுக்கு மேக் பண்ணுறது அது ரொம்பவே சார்ஜஸ் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 to 50% வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சப்ளை செயினை வந்து லோக்கலைஸ் பண்ணணும் ஈவிக்கு. ஸோ அதனால் அவங்க இந்த பேட்டரி ஸ்பேஸில் வந்து ஒரு 5,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் தான் அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. பேட்டரி செக்மெண்ட்டில் 5,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் சத்ய நாடலா பேஸ் கம்பெனி தான் இந்த க்ரோ. அவங்க வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ஸு ஜீரோதா மாதிரி பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஐபிஓ வர போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு அதுக்கான பேப்பர்ஸை நாங்கள் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து க்ரோ கொடுத்த அப்டேட்டு.
டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு சிடிஏசி அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்தியன் சாவர்ஜின் க்ளவுட் எக்கோசிஸ்டம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சிடாக் அவங்களுக்கு கூட வந்து டிசிஎஸ் வந்து பார்ட்னர்ஷிப்பில் வரதாட்டு சொல்லியிருக்காங்க. சிடாக்குங்கிறது டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் அவங்களோட தான் இந்த இந்தியன் சாவர்ஜின் க்ளவுட் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு பார்ட்னர்ஷிப்பில் வரதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. ஹெச்எஃப்சிஎல் பங்கு இன்றைக்கி 4% பாசிட்டிவ்ல இருந்தது. ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு 1000 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆட்டு ஒரு 329 ஏக்கர்ஸ் லேண்டும், செகண்ட் ஃபேஸில் 671 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து அலாட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஆர்ட்லரி, அம்யூனேஷன் ஷெல்ஸு இது எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து இந்த லேண்டை வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கம்பெனிக்கு. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஸ்டேக் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஆட்டோ காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் பண்ண கம்பெனி சுந்தரம் ஃபாஸ்ட்னஸ் 7.5534% ஆட்டு ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,814 ஷேர் வந்து இதில் அடிஷ்னல் ஆட்டு வாங்கியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்என்பி குளோபல் ஆக்சுவலி பேங்கிங் செக்டர் அவங்க வந்து பேங்கிங் செக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா எனி ஃபினான்ஷியல் 26லலாம் இந்த பேங்கிங் செக்டர் வந்து டிவிடெண்ட் வந்து கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ப்ரெஷரில் இருக்கிறதுனால பெரிய பேங்க்ஸ் எல்லாமே டிவிடெண்ட் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஃபினான்ஷியல் 25ல 6.24 பில்லியன் அளவுக்கு $6.24 பில்லியன் அளவுக்கு டோட்டல் டிவிடெண்ட் வந்துருந்துச்சு. 24 கம்பேர் பண்ணும்போது 15% ஜாஸ்தி. 26ல் அது $5.98 பில்லியன் ஆட்டு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 4.2% வரைக்கும் டிக்ளைன் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ போர்ட் இவங்களுக்கு ஒரு சப்சிடரி இருக்குது ஜேஎஸ்டபிள்யூ போர்ட் லாஜிஸ்டிக்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன்ஃபீல்டு ரேல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து பல்லாரி கர்நாடகாவில் 57 crores வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க 86 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டு. ஸோ இது வந்து ஹோத்தூர் ரிஸ்பெக்ட் அவங்கள்ட்ட வந்து தான் பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்த அப்டேட்டு. மாருதி சுசுகி ஆக்சுவலி இப்போ இந்த ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணதுனால டொமஸ்டிக் பர்சனல் வெஹிக்கிள் சேல்ஸ் இனி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2 years ஆட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக சேல்ஸே இல்லை. ஸோ இனி க்ரோத் இருக்கும். இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கும்போது அதாவது ஒரு ஆனுவல் க்ரோத் வந்து 7% இருக்கும் நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் இயர்லன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.